அன்பான மகர ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பணவரவு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறையையும், நீண்ட காலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல தீர்வையும், எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் மீன ராசிக்கு போகிறதன் மூலமாக இதற்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகுது. உங்களுக்கு 2வது ஸ்தானமான கும்ப ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு திருப்தி ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5, 10 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் மேச ராசிக்கு போகும் பொழுது உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைவேற போகுது. புதிதாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வண்டியை வாங்குவீங்க. வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் பொன்னான காலமாக இருக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே நீங்கி உடல் நலம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகுது. வெளிநாடு மற்றும் வெளியூர் பயணங்கள் மற்றும் வணிகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது, தொழிலை அபிவிருத்தி செய்கிறது மற்றும் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலத்தில் எடுக்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும்போது அதை அப்படியே வச்சிருக்காம முதலீடு செஞ்சு லாபம் அடையலாம், எதில் நம்ம முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்துக்களை அதிகமாக உருவாக்கணும். மேலும் உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தணும். அடுத்ததாக செவ்வாய் மீன ராசிக்கு போகும்போது 4, 9 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சகாய ஸ்தானத்திற்கு மாறும் பொழுது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்களை எல்லாம் இப்போ நிறைவேற்றுவீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கான காரியங்களை செஞ்சு அவங்க மனசில் இடம் பிடிப்பாங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கும், கூடுதலான வருமானமும் கிடைக்கும். அடுத்ததாக மீன ராசிக்கு புதன் போகும் பொழுது அங்கே நீச்சம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 இடங்களுக்கு சொந்தமான புதன் நீச்சம் அடைகிறது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். இந்த நேரத்தில் புதன் 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்களே அமைதியாக இருந்தாலும் 3வது நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். குறிப்பாக பெற்றோர் வழியிலையும் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை உடனே முடிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்தில் மீண்டும் புரிதல் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசி சங்கடத்துக்கு உள்ளாக்குவாங்க. அதனால் குடும்ப உறவுகள்கிட்ட பேசும்போது எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களுக்குள்ள மன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் இங்கே எந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகளை உண்டாக்குறதுக்கும் உங்களுடைய மனசை குழப்பி எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கிறதுக்கும் சில பேர் முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வங்களின் வழிபாடு ரொம்பவே அவசியம். இந்த கிரக நிலைகளை புரிஞ்சுக்காம நீங்களா சுபகாரியங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை முன்னெடுத்தீங்கன்னா அது நடக்காமல் கடைசி நேரத்தில் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. திடீர்னு உங்களுடைய உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி நீங்கள் நினச்சபடி முடிக்க முடியாமல் எதிர்ப்பாகவும் தடையாகவும் வந்து நிற்பாங்க. பெண்கள் மற்றும் தூரத்து உறவினர்கள் மூலமாக குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி பிரிதலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, 3வது ஒரு நபரின் தலையீடு இருக்கக்கூடாது. நீங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையீடு செய்யக்கூடாது. உங்களிடத்துல பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே வரும் பொழுது உதவி கேட்டு சில உறவினர்களும் வருவாங்க. அந்த சூழ்நிலையில் உங்களுடைய தகுதிக்கு மீறி அளவுக்கு அதிகமான பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்யக்கூடாது. எந்த ஒரு வாக்குறுதிகளையும் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பகை கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து நான் இந்த உதவியை செய்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் உதவி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய உண்மையான மனசையும் நோக்கத்தையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களை ஏமாத்திட்டதாகவும் துரோகம் செஞ்சிட்டதாகவும் தான் நினைப்பாங்க. அதனால் ஒருத்தருக்கு கொடுத்து நம்ம கெட்ட பெயர் வாங்குறத விட இப்போதைக்கு என்னால் உதவி செய்யக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு நீங்கள் அமைதியாக கடந்து போகிறதும், முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகளாக செய்கிறதும் உங்களுக்கு நல்லது. இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஈரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு, நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். அவங்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவு இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வரும். இது வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரே ராசியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. முக்கியமான கிரகங்கள் நீச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது.
ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ அல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. சாதகமான இடத்தில் இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.